சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது, மத்திய அரசுக்கு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மக்களை காலங்காலமா ஏமாத்தி வச்சிருக்காங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி மத்திய அரசு மேல பழிய போட்டுட்டு இவங்க தப்பிச்சுப்பாங்க. திமுக அரசு மீது மக்களுக்கு ஏதாவது அதிருப்தி ஏற்பட்டா அந்த நேரத்துல இவங்க கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் ஆளுநர். ஆளுநர் ரவி இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாருன்னு சொல்லி என்னத்தையாவது சொல்லி விஷயத்தையே மடைமாற்றிடுவாங்க. கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் அந்த டைம்ல அண்ணன் திருமாவர்கள் பாராளுமன்றத்துல பேசுறாரு, பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவுல மதுவிலக்கு கொள்கையை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறாரு. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் சட்டமன்றத்துல பேச மாட்டாங்க. தமிழ்நாடு அரசு மதுவிலக்கு கொள்கையை கொண்டுட்டு வரணும், மது கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லி. எதுக்கு எடுத்தாலும் தேசிய அளவுல இந்திய அளவுல மத்திய அரசு தான் செய்யணும். நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பழிய தூக்கி அவன் மேல போட்டுட்டு நம்ம ஆளுங்க சேஃப்டியா இருந்துப்பாங்க. ஏன்னா இந்த மக்கள் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. பாஜக பூச்சாண்டிய சொல்லியே நம்ம காலங்காலமா வண்டியை ஓட்டிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை, கடைசி நேரத்துல காசை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் தான். உண்மையாவே மாநில அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தக்கூடிய அதிகாரம் இருக்கு. அண்ணன் அபுபக்கர் அவருடைய வலையொலியில ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவை முதல் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், எல்லாருமே போய் பாருங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. அந்த வீடியோவை எல்லாரும் பார்க்கணும், முழுமையா பார்க்கணும். இந்த செந்தில்வேல் மாதிரியான நாட்களுக்கெல்லாம் செருப்படி விழுந்துருக்கு. வாய் இருக்குன்ட்டு மக்களுக்கு எதிரான கருத்துக்களை வலையொலியில உட்காந்துக்கிட்டு பேசக்கூடிய இந்த செந்தில்வேலுக்கெல்லாம் சரியான செருப்படியை கொடுத்திருக்காரு. அந்த காணொலியை போய் எல்லாரும் பாருங்க. நன்றி, வணக்கம்.